தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/7/2025 வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 7:24 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யாரிடமிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நல்ல பழக்கமாக இருந்தீங்களே இப்போ ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அவரை விட்டு விலகிட்டேன் அப்படிம்பாங்க. அவருடைய குணம் பிடிக்கல சார் அப்படிம்பாங்க. அவருடைய அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருக்கு ஏதோ ஒரு பாதகம் செஞ்சுருக்கிறாரு அல்லது ஏதோ ஏமாற்றி இருக்காரு, அதனால தானே அவர் விலகி வந்திருக்கணும். ஆகையினாலே தான் நட்பு தேர்ந்தெடுக்கிற பொழுதே நல்ல நட்பாக தேர்ந்தெடுத்துக்கணுமா. பழைய காலத்தில் ஒரு பாடல் உண்டு. அந்த காலத்துல எல்லாம் இப்போவெல்லாம் மீட்டர் கணக்கு, அப்போ முழங்கணக்கு தான். முழத்தை வச்சு ஒரு பாட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பாட்டு என்னன்னா, கொம்புள்ளதற்கு 5 முழம். நம்ம எப்படி விலகி இருக்கணுங்கிறதுக்கு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்பு கரிக்கு 1000 முழம்தான் வேண்டுமே, அம்புவியில் தீங்கு செய் மானிடர் கண் தெரியாத தூரத்தில் ஈங்கிருந்தால் எல்லாம் நலம் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது என்ன, கொம்புள்ளதற்கு 5 முழம்னா மாட்டுக்கு கொம்பு இருக்கு, ஆட்டுக்கு கொம்பு இருக்கு. அப்படி கொம்பு இருக்கிற மிருகங்கள் 5 முழம் விலகி இருக்கணுமா, இல்லாட்டி பக்கத்தில் நின்னோம்னா பாஞ்சு விடுமா, அதனால தள்ளி நிற்கணும். கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம். ஏன் 10 முழம் அப்படின்னா, குதிரை 2 கண்ணுக்கு அப்படி கடிவாளம் மாதிரி போட்டு இது பண்ணியிருப்பாங்க. குதிரை தவி வரக்கூடியது, தாவு மாற்றல் பெற்றது. அப்படி ஒரு தாவு தாவணிச்சுன்னா 10 முழத்துக்கு இங்கிட்டு தாவையில நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்க முடியும். ஆகையினாலே குதிரைக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க 10 முழம் தாண்டியே நிற்கணுமா. சரி, வெம்பு கரிக்கு 1000 முழம்னா, கரினா என்ன, கரிமுகன் அப்படிங்கிறான். யானை, யானைக்கு பக்கத்தில் நின்னா 1000 முழம் தாண்டி நிற்கணும். அப்போதான் அது ஒருவேளை சீரிக்கின்னு வந்தாலோ, ஏதாவது குணமாற்றங்கள் ஏற்பட்டு அப்படி தூக்கின்னு வேகமாக வந்தாலோ நம்ம தப்பிச்சு போக முடியும். ஆகையினாலே யானைக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக நிற்கணும். அப்படி பாதுகாப்பாக நிற்கலைனாலும் 1000 முழம் தாண்டி நிற்கணுமா. ஆகையினாலே கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்பு கரிக்கு 1000 முழம் தான் வேண்டுமே, அம்புவியல் அப்படின்னா இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரத்தில் நிற்கணும், தீங்கு செய் மானிடர்கள் தெரியாத தூரத்தில், தீங்கு செய் மானிடர் கண் தெரியாத தூரத்தில். யாராவது தீங்கு செஞ்ச மானிடர்கள் இருந்தா அவங்களுக்கு தெரியாத தூரத்துக்கு நம்ம போய் விலகி போயிடுமா. தூரத்தில் ஈங்கிருந்தால் எல்லாம் நலம், எல்லாமே நலமா இருக்குங்கிறாங்க. ஆகையினால யாரிடம் விலகி இருக்கணுங்கிறத சுருக்கமா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உங்களை ஏமாற்றுபவர், உங்களை மதிக்காதவர், உங்களை விமர்சிப்பவர், உங்களை தாழ்த்தி பேசுபவர், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள். இந்த 5 பேரையும் தாண்டி விலகி இருக்கணுமா. உங்களை ஏமாற்றுபவர், உங்களை மதிக்காதவர், உங்களை விமர்சிப்பவர், உங்களை தாழ்த்தி பேசுபவர், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர். இந்த 5 பேரையும் விட்டு விலகி இருக்கணும். ஆகையினால இந்த நல்ல கருத்துக்களை எல்லாம், முத்தான கருத்துக்கள் எல்லாம் முன்னோர்கள் கவிதையாகவும் சொல்லி வைத்திருக்கிறார்கள், வாக்கியமாகவும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த வைர வரிகளை படிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய அனுபவம் நமக்கு பிரதிபலிக்கின்ற பொழுது நாமும் நம் வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் அமைத்துக்கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். தனாதிபதி தனஸ்தானத்தில், சகாயஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்தில். அப்புறம் என்ன, இன்றைக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், எதிரிகள் விலகுவார்கள், வாய்ப்புகள் வாயில் தேடி வரும், வரன்களும் வாயில் தேடி வரலாம், சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 1:32 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்திலே உங்களுக்கு சலசலப்பு, மாலை நேரம் கலகலப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். காலையில் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். யாருக்கேனும் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மிக 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 விழிப்புணர்ச்சி தேவை. எந்த புது முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும், நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரலாம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் பகல்
1:32 மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. காலை நேரம் கலகலப்பு, மாலையில் சலசலப்பு. எனவே காலை நேரத்திலே நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஆனால் மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் ஏற்படும், குடும்பச்சுமை கூடும், பணத்தேவைகள் பூர்த்தியாகாமல் பரிதவிக்க நேரிடும், ஆரோக்கியத்தால் தொல்லை உண்டு, விரயங்கள் அதிகரிக்கிறது என்று நினைப்பீர்கள். எவ்வளவு விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் மனதில் உங்களுக்கு குழப்பங்களும் பயமும் வந்து கொண்டே இருக்கின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் கூட அதை சமாளிக்கும் திறன் உண்டு. குருவின் பார்வை சனியில் பதிகிறது. எனவே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் இன்று விலகுவர். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. சிம்மராசினியர்களை செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கிறது. எனவே சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். 7லே சனி இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். யாரேனும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதாக சொல்லி அவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து விட வேண்டாம். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்கும் வரை கொஞ்சம் மனப்பயம் இருக்கத்தான் செய்யும். கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் என்றே கருதலாம். கன்னிராசி நேயர்களே, 10ல் குரு பதவி மாற்றம் உண்டு. சூரியனும் இருக்கின்றார், விரையாதிபதி. எனவே தொழிலில் கூட இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். யாரையேனும் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். பயணங்கள் பலன் தராமல் போகும். எனவே பயணங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீண்ட தூர பயணங்களை அமைத்துக் கொண்டிருந்தால் அதில் மாற்றம் செய்வது நல்லது. அதே நேரத்தில் 6ல் சனி இருக்கின்றார். மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். பாராட்டு மழையிலே நனைவீர்கள். விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு. வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது. தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக இனி நடைபெறும். வரன்களும் வாயில் தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி நல்ல திருப்பங்கள் உண்டாகும். தொழில் முயற்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். பொழுதுபோக்கு விஷயங்களிலே கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். சுக்கிரபலம் 7ல் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கூட உங்களுக்கு ஆர்வம் கூடும். இந்த நாள் மிக இனிய நாள், நல்ல நாள். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். தனுசு ராசி நேயர்களே, பகல் 1:32 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அஷ்டமாதிபதி இருப்பதனாலே காலை நேரத்திலே உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் தான் ஆரோக்கியம் சீராக அமையும். அது மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். தாய் வழி ஆதரவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் உருவாகலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 1:32 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே 7க்கு அதிபதி வருவதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மிக அற்புதமான சில நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. இதுவரை உங்களுக்கு பணவரவில் இருந்த தடைகள் அகலும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் உண்டு, மற்றவர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. மனக்கலக்கம் அகல மாற்றி இனத்தவர்களும் ஒத்துழைப்பு செய்வார். அஷ்டமத்திலே கேது இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணம் கைகூடலாம். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் ஒரு சில தொல்லைகளை சந்தித்தாலும் காரியம் வெற்றிகரமாக முடியும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோகம் தொழிலே உயர்வு கிடைக்கின்ற நாள். ஊதிய உயர்வும் உங்களுக்கு உண்டு, உத்தியோக உயர்வும் உண்டு. எதிர்பார்த்த பணமரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஜென்மத்தில் ராகு பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நீண்ட தூரத்திற்கு ஒரு சிலர் மாற்றப்படுவர். அவர்கள் மீண்டும் மேலதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நாளிலே குரு இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். வாங்கிய இடத்தை விற்க நேரிடும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் சங்கடங்கள் உண்டாகலாம். நெருக்கடி நிலையை சமாளிக்க அருகில் இருப்பவர்களிடம் நிதி உதவி பெறக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உண்டு. 3 சுக்கிரன் இருப்பதால் முன்னேற்ற பாதைக்கு தடையாக உடன்பிறப்புகள் கூட இருக்கலாம். மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்று. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.